بسم الله الرحمن الرحيم. عن عائشة رضي الله عنها قالت: قال النبي صلى الله عليه وسلم: ما أظن فلانا وفلانا يعرفان من ديننا شيئا. قال الليث: كانا رجلين من المنافقين. இந்த ஹதீஸ் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன மனிதர்களை பற்றி மார்க்கத்தில் எதையும் அறிந்ததாக நான் கருதவில்லை என்று இவரை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் லைஸ் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த ரெண்டு மனிதரை பற்றி கூறியது முனாஃபிக் என்பதாக சொல்றாங்க. இந்த ஹதீஸினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னா, சந்தேகம் அனுமதிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிற தலைப்புல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. பொதுவாக சந்தேகம் என்பது கூட ஆதாரம் இல்லாமல் சந்தேகம் கொள்வது பல்வேறு தவறுகளை ஏற்படுத்தும். தேவையில்லாத சந்தேகங்கள் இருக்குது, அது பலவிதமான தவறுகளை உண்டு பண்ணும். தவறுகள் ஏற்படுவதற்கு அது காரணமாகவும் அமையும். பொறாமை, போட்டி, பழிவாங்கும் எண்ணம், பகைமை போன்ற தடை செய்யப்பட்ட செயல்கள் உருவாக கெட்ட எண்ணமும் தவறான புரிதலுமே பெரும்பாலும் காரணம். பழிவாங்கக்கூடிய எண்ணம் எதனால் ஏற்படுகிறது? எண்ணம் கெட்டதாக இருப்பதனால். பொறாமை குணம் எதனால் ஏற்படுகிறது? தவறான சந்தேகத்தினால் ஏற்படுகிறது. ஆகையினால் சந்தேகத்தை தவிர்த்திட வேண்டும். சந்தேகம் என்பது இல்லாமல் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னா கெட்ட எண்ணங்களும் குழப்பங்களும் அது நீங்கிவிடும். அதற்கு பின்னால் அது அன்பும் பரஸ்பர நட்பும் உண்டாகும். சந்தேகம் என்பது இல்லாமல் போகும்போது ஒருவருக்கு மத்தியில அது பரஸ்பர அன்பு உண்டாகும். சந்தேகத்தினாலதான் இன்னொருவரை நாம் தப்பான எண்ணம் கொள்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நேரங்கள் சந்தேகப்படுதல் என்பது அனுமதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தலைப்பின்களை தான் இமாம் புகாரி அவர்கள் ரஹ்மஹுல்லாஹ் இந்த ஹதீஸ சஹீஹுல் புகாரியில் 6067 நம்பர் ஹதீஸாக பதிவு செய்திருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னதாக கூறுகிறார்கள் என்றால், இன்னென்ன நபர்கள் மார்க்கத்தில் இருக்கிறார்கள் என்பதை நான் கருதவில்லை என்பதாக சொல்லும்போது, அப்ப இதனுடைய அறிவிப்பாளர் ஒருவர் சொல்லுகிறார், அந்த ரெண்டு பேரும் முனாஃபிக் என்பதாக சொல்லுகிறார். இதே கருத்துள்ள அடுத்த ஹதீஸும் வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்துல இன்னென்ன நபர்கள் நாம் எந்த மார்க்கத்தில் இருக்கிறோமோ அதை அவர்கள் அறிந்திருப்பவர்களாக நான் கருதவில்லை என்பதாக கூறினார்கள். முஸ்லிம்களை போன்று நடித்து வந்த நயவஞ்சகர்கள், இவர்களை பற்றி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், முனாஃபிக்குகள். அவர்களை நபி அவர்கள் நன்கு அறிந்திருந்தார்கள். சிலரை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தேகம் இருந்தது. அதைத்தான் இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியிட்டு கூறுகிறார்கள். இந்த மாதிரி சந்தேகங்கள் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருந்தது. காரணம் என்னவென்றால், அதன் மூலமாக மற்றவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி. பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன்ல ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லும்போது, இன்ன பாதல் லன்னி இஸ்முன்,
நீங்கள் கற்பனை செய்யக்கூடிய நிறைய விஷயங்கள் அது பாவச் செயலாக ஆகிறது, பாவமாக தோன்றுகிறது. ஆகையினால் அந்த எண்ணங்களை விட்டும் நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்பதாக கூறினார். அல்லாஹ் கூறுகிறான் திருமறையில். அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு ஒப்பாக இங்க கூறி காட்டுகிறார்கள். கற்பனை செய்தல் என்பது, ஒருவரை பற்றி கற்பனையில ஈடுபடுதல் என்பது அது மிகப்பெரிய குற்றமாக இருக்கிறது. அதுலதான் அவதூறு பேச்சு என்பதும் உண்டாகிறது. கற்பனைகள் என்பது அடுத்த மனிதர்களை பற்றியோ அல்லது வேற ஏதாவது பொருளை பற்றியோ செயலை பற்றியோ தவறான கற்பனைகள். இன்ன பாதல் நன்னி இஸ்முன். ஒரு மனிதர் இன்னொரு மனிதருடைய, ஒரு நண்பர் இன்னொரு நண்பரின் செத்த மாமிசத்தை சாப்பிட விரும்புவாரா? அல்லாஹ் கேட்கிறான். அப்படி என்று சொன்னால் அவரை பற்றி பேசுதல், அவரை பற்றி தவறான எண்ணம் கொள்ளுதல், ஒரு சில விஷயங்களை மட்டும் நாம் கேள்விப்பட்டுட்டு நிறைய விஷயங்களை அதில் கோர்த்து பேசுதல், இது பாவச் செயல் என்பதாக சொல்றான். அதே நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹதீஸ் மூலம் நமக்கு தெரிகிறது, மார்க்கத்திற்கோ அல்லது மனிதர்களுக்கோ ஏதாவது நன்மைகள் இருக்கும் என்கிற பட்சத்தில் அந்த மாதிரி சில விஷயங்களை எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுதல், சந்தேகத்தோடு இருக்கக்கூடிய அதை நிவர்த்தி செய்து கொள்ளுதல், அதை தெளிவுபடுத்தி கொள்ளுதல் என்பதும் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கு. சில நபர்கள் தங்களுடைய செயல்களை திருத்திக் கொள்வதற்கு இந்த மாதிரி அனுமதிக்கப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஒருவர் காலம் பூரா பெரும் தவறு செய்து கொண்டிருக்கிறார், குற்றங்கள் புரிந்து கொண்டிருக்கிறார். அவரை தடுப்பதற்கோ அவரை சொல்லுவதற்கோ முடியாது. அவர் அவ்வளவு பெரிய நபராக இருக்கிறார். அவருடைய குற்றங்கள் எல்லோருக்கும் தெரிகிறது. ஆனால் அதை எடுத்து சொல்வதற்கு யாராலும் முடியல அப்படின்னு சொன்னா அதை பிறரிடத்துல சொல்லி தடுக்கும்படியான எண்ணங்கள் கொண்டு, நல்ல எண்ணங்கள் கொண்டு சொல்லுவதில் தவறில்லை. அதே போல ஒரு நிர்வாகத்துக்கு கீழே ஏதாவது ஒரு தவறு நடக்கிறது, அதை நிர்வாகம் சார்ந்தவர்களிடத்துல அதை குறிப்பிட்டு காட்டுவதில் தவறில்லை. அதே போல ஒரு குடும்பத்துல ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ தவறான விஷயங்கள்ல ஈடுபடும் பொழுது அதை குறித்து அது விஷயத்துல விழிப்புணர்வாக இருக்க செய்வதில் குற்றம் இல்லை. இப்படி மார்க்கம் சார்ந்த விஷயங்கள்ல எடுத்துரைப்பதோ அது விஷயத்துல கவனம் செலுத்துவதோ தவறில்லை என்பதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு தெரிகிறது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், மார்க்கத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சில நபர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள். அவர்கள் முனாஃபிக்குகளாக இருந்தார்கள். முனாஃபிக்குகளிடத்துல தப்பிக்குதல் என்பது கஷ்டமாக இருக்கும். எதிரிகளிடத்துல கூட தப்பிச்சிடலாம், ஆனா தன்னுடனேயே இருக்கக்கூடிய முனாஃபிக்குகளிடத்துல தப்பிக்குதல் என்பது அவர்களுடைய கண்களுக்கும் அவர்களுடைய பார்வைகளுக்கும் அவர்களுடைய பேச்சுக்களுக்கும் ஒதுங்கி இருக்குதல், நாம் அதை தூரமாக இருக்குதல், அதற்காக வேண்டி எச்சரிக்கையோடு நடந்து கொள்வதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி கூறினார்கள் என்பதை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த ஹதீஸ்ல அறிவிக்கிறார். எச்சரிக்கையோடு இருப்பது நம்முடைய குணமாக இருக்க வேண்டும். பயப்படுதல் அல்லாஹ் ஒருவனுக்கு இருக்க வேண்டும். எச்சரிக்கை என்பது நம்முடைய ஒரு குணமாக இருக்க வேண்டும். அதன் பிரகாரம் வாழக்கூடிய நல்லதொரு தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் நாம் எல்லோருக்கும் தந்து அன்புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.